Hi, so welcome back to the guys. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நருட்டோ இவன்ட் ஸ்பின் பண்ண போறோம் guys. என்ன பண்ண போறேன் 76 ஒரு 300 டைமண்ட் ஸ்பின் பண்ண போறேன். நீ சாக்குடா டேய். guys ஃபர்ஸ்ட் எடுத்தோனே கோல்ட் ராய் இல்ல அந்த நல்ல கா வச்சிட்டு கோல்ட் ராய்ல ஸ்பின் பண்ணனும் வந்தா எடுத்தோனே நமக்கு இத கொடுத்துட்டாங்க அந்த சுத்துதுக்குனாலே அந்த வண்டில அந்த அமௌண்ட் கிடைச்சா நல்லா இருக்குமேன்னு நினைச்சேன். முன்னாடி அத நினைச்சேன் சும்மா ஸ்பின் பண்ணி விடுறேன்னு சொல்லி ஸ்பின் பண்ணி விட்டதுக்கு சரி கங்காஜன் கூட வரல. டக்குனு நம்பிட்டு முடிச்சு விட்டதுக்கு கிடைச்சிச்சு. சரி அக்கா ரொம்ப நல்ல அக்கா இருக்காங்க போல. ஃப்ரீ ஸ்பின்லாம் கொடுத்துருக்கேன் கைஸ். என் தம்பிக்கு க்ளோவெலாம் கிடச்சிச்சு கைஸ். என் தம்பிக்கு ஃப்ரீ ஸ்பின்னில் க்ளோவால் சூப்பா வைத்தறிச்செல்லாம் இருக்குது. ஃப்ரீ ஸ்பின்னில் க்ளோவெலாம் கிடச்சிருச்சு. சரி இன்னொரு ஸ்பின்னை போட்டுருவோன்னு சொல்லிட்டு டக்குன்னு ஸ்பின் பண்ணுறதுக்கு ஒன்றும் கிடைக்கல. சரி அப்படியே ஒரு வெப்பன் ராயில் ஒரு ஸ்பின் போட்டுருவோன்னு சொல்லிட்டு பார்த்தேன். பட் வேணாம் அப்படின்னு விட்டு எல்லாம் சுற்றி பார்த்தேன். அப்புறம் ஃப்ரீ ஸ்பின்னு சூபா சாபி சோ சாம் சூம் சாந்தி வந்துரு வீட்டே வந்துடுறா போச்சு. நாச்சுப்பா போச்சு. எல்லாம் வீணாக போச்சு. மனைத்ததும் வீணாக போயிட்டு என்னடா போக மாட்டேது அப்படின்னா கைஸ் ஒரு 20 டைம் மட்டும் உங்களுக்கு ஸ்பின் பண்ண போகிறேன். வெறும் 20 டைம் தான். நீங்கள் நான் ஸ்பின் டைம் பண்ணுறதுக்காண்டி நீங்கள் ஸ்பின் பண்ணாதீங்க. நான் ஸ்பின் பண்ணி உங்கள்கிட்ட வியூஸ் எடுத்து எனக்கு கால் பண்ணால் ஏதாச்சும் கிடைக்கும். எனக்கு எதுவும் கிடைக்காது. சும்மா தான் போய் ஸ்பின் பண்ணேன். எனக்கு எதுவும் நம்ம மாட்டிஸாகவும் எதுவும் இல்லை. நான் சும்மா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காண்டி வீடியோ போடுறேன். நீங்கள் ஸ்பின் பண்ணணும் அவசியம் இல்லை. சரி ஸ்பின் பண்ணிடுறாடே கொடுத்துட்றா. நாசமாக போச்சுல. நான் ஸ்பின் பண்ண மாட்டேன். போடா நான் ஸ்பின் பண்ண மாட்டேன். சரி இதான் ஒன்றும் பண்ண மாட்டீங்க. நம்ம உயிரை வாங்கின்னு சொல்லிட்டு போங்கன்னு சொல்லிட்டு குட்டியாக இருக்கையும் நம்ம என் நம்பியும் கூப்பிட்டேன். க்ளோவெல்லாம் காட்டி அமௌண்ட் வெரி பேசிட்டாங்க. சார் எல்லாத்தையும் திறந்து பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தா ஒன்றுமே கிடைக்கல. சரி போங்கன்னு சொல்லிட்டு ஆக்டிவிட்டியில் வந்தால் சரி இது ஒன்றா கொடுக்குறேன் இது ஒன்றா குறைச்சல் அப்படின்னு சொல்லிட்டு க்ளைம் பண்ணிட்டேன். சரி ஆக்டிவிட்டியில் ஏதாவது இருக்குன்னு சொன்னால் அன்னைக்கு தான் கேம் ஏற்றினோடனே உங்கள்கிட்ட வீடியோ போடுறேன். அதான் இந்த எதுவுமே டெவலப் பண்ண வச்சுருக்கேன். சரி சொல்லிட்டு ஜிராய கால் பேக் என்னமோ இவன் வந்துருக்கு கருமும். நீ சாயங்காலம் முடிஞ்சால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். லைவ் போடுவேன் கைஸ். இன்றைக்கி சாயங்காலம் 4 மணி 5 மணிக்கு கைஸ். 5 மணிக்கு லைவ் இருக்குது கைஸ். ஸோ மறக்காமல் வந்துருங்க. குட்டியாக கேபிள் வந்துட்டார். எங்கேயும் கூப்பிடுவாருங்க. என் தம்பியும் கூப்பிட்டுருவான். கண்ட்ரிபியூட் வாடா வேமா கைஸ். எனக்கு வைத்தச்சில் கைஸ் இருக்குது. ஏதாவது தம்பி கிடச்சிச்சு கைஸ். இந்த க்ளோவல் ஸ்கின் எனக்கு கிடைக்கல. அப்படியே ஒரு மாதிரி இருக்குது. சரி வாங்க சாக்கரை வேண்டில் ஏதாச்சும் போய் ஏதாச்சும் கிடைக்குதான்னு பார்ப்போம்னு சொல்லிட்டு டிரைவரில் கிளக்குன்னு சொல்லிச்சு. கொடுத்துட்றான்னு சொல்லிட்டு டக்குன்னு ஒரு கிளிக் பண்ணி விட்டேன். 40 வரப்போ கிளிக் பண்ணி விட்டேன். வந்துரு 77%. இதாச்சும் நான் என்னடா பண்ணுறது கண்ட்ரி நெட்ஸ் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா 45க்கு ஒரு அமௌண்ட் வாங்குவோமா வேணாமா நோ தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்தேன். இங்கிட்டு சுற்றி பார்த்தேன். நம்மாச்சு இருக்கான்னு பார்த்தேன். ஒன்றுமே இல்லை. எப்படி ஒன்றுமே இல்லை. தெண்டத்துக்குன்னு இருக்குது. கருமாந்திரம் இதுக்கு கொடுக்காமலே இருக்கலான்ற மாதிரி இருந்துச்சு. சாக்கரா பண்டில் அதுவே இத்து போன பண்டில் நடுடைய அனிமே பார்த்தவங்கலாம் தெரிஞ்சிருக்கோம். சாக்கரா பண்டில் எப்படி ஒன்றா போட்டு அதுவே இத்து போன பண்டில். அந்த பண்டிலையும் இல்லை. அந்த பண்டிலே டம்மி பீஸ் இங்கே இருங்க. டெமோட தான் கொஞ்சம் ஓகே நல்லாயிருக்கு வாங்கிடுவோன்னு சொல்லிட்டு கிளாக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாங்குவோமா நம்மளான்னு ஒரு யோசனை. நம்மகிட்ட இருக்கிறதே 300 டைமண்ட் அதையும் வேஸ்ட் பண்ணணுமான்னு ஒரு யோசனை. திரும்பி போட்டு பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. சரி வாங்கிடுவோம் அப்படின்னு யோசிச்சு வாங்கிட்டேன். வேணாம்னு சொல்லிட்டு கொடுத்து ஸோ வாங்கிடுவோம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் காண்டி வாங்க போகிறேன். வாங்கிட்டேன். சரி எக்யூப் பண்ணுவோம். அந்த சுற்றுக்கனால அமௌண்ட் நான் அவ்வளோவா டாப் பண்ண அமௌண்ட்லாம் வச்சுருக்க மாட்டேன். உங்களுக்காக டாப் பண்ணி டைமண்ட்லாம் வேஸ்ட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சமாச்சு ஒரு லைக் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ப்ளீஸ். ஸ்கிப் பண்ணால் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டேன் யூடியூப்காரே. ஏதோ இங்கே வச்சாச்சு இங்கே வச்சாச்சு ஓகே சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு சரி கேமுக்குள்ளே போகுமா. இந்த அமௌண்ட்லாம் போட்டு ஃபோன் பண்ணி காட்டிட்டு இருந்தேன். இது குட்டியாக கேம் ரொட்டி தம்பிட்டியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே போகலான்னு சொல்லிட்டு கேமுக்குள்ளே போயிட்டேன். யாராரு என் தம்பி கிங் கேமிங்கையும் பாஸ் கேமிங் குட்டியாக கேட்பேன் எல்லாத்தையும் கூப்பிட்டு கேமுக்குள்ள வந்தாச்சு. பார்த்தா லீஃப் வில்லேஜ் வேறு லெவலு சொல்லிட்டு லீஃப் வில்லேஜ் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றுனேன். நான் அங்கிட்டு ஓடுறேன் ஒரு ஜாலியில் ஜம்ப் பண்ணி சுற்றிக்கிட்டு இருந்தேன்னா அப்போ உண்மை இல்லை சொல்லி திரும்பி எல்லாத்தையும் ஒரே இடத்துல நின்ற இடத்துல பார்த்துட்டு இருந்தேன். சரி அங்கிட்டு போய் பார்ப்பான்னு சொல்லிட்டு அங்கிட்டு போய் சுற்றி பார்ப்போன்னு சொல்லிட்டு இந்த ஒரு ரூம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ராமன் ஷாப் மாதிரி தான். அப்படி மாதிரி லைட்டாக இருக்குது. இது காய்கறி மார்க்கெட்டை பார்த்தாலும் தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் ஏதாச்சும் ஒன்று பார்த்துட்றா ஓடுறா போச்சு. இதை க்ளைம் பண்ணிட்டு வந்துடுவோம். எப்படி ஸ்டார்டிங்லே 9 வா கற்றுது. சரின்னு சொல்லிட்டு நானும் கற்றுக்கா சொல்லிட்டு நான் விட்டேன். சரி லீஃப் வில்லேஜில் இறங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு மேப்பை சொல்லிட்டு டச் ஆக மாட்டேங்குது.
கருமும் டச் ஆகாமன்னு சொல்லிட்டு போனா வந்தாச்சு. ஓகே இந்த வீடியோ முழுக்க ஒரு என்டர்டைன்மெண்ட் சொல்லிட்டு திரும்பி ஸ்விட்ச் பண்ணிட்டு என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அந்த க்ளோவால் டவுன்லோட் பண்ணல. நான் தான் ஃப்ரீ ஃபயர் இப்போ தான் நான் எப்படி டவுன்லோட் பண்ணிருப்பேன்னு சொல்லிட்டு சட்டை நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு சட்டைக்கு தான் அதுவும் டவுன்லோட் பண்ணல. சரி டவுன்லோட் ஆகட்டும் வெயிட் சொல்லிட்டு பார்த்தா தரமாக இருக்குது போடு டான்ஸ் ஜோடின்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு. பட் இருந்தாலும் 140 டைம் கொடுத்து வாங்க அளவுக்குலாம் நம்ம கை சாஸ் கேரிங் வந்துட்டு வரட்டும் வாங்குறேன் பாருங்க. சாஸ் கேரி வந்துட்டுனா 6 டைமில் வர மாதிரி ட்ரிக்கு போட்டு என்னென்னமோ பண்ணி வரேங்க. என் தம்பியோட ஐடியில் பாருங்க இது ஃப்ரீ ஸ்பின்லேயே கோல் கொடுத்துருக்காங்க. குத்தம் வைட்டா அது குத்தம் கடுப்பாக இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே ஆலிஸ்வெல்னு சொல்லிட்டு ஓகே நம்ம சாஸ்கே வீடியோவில் பார்ப்போம் நெக்ஸ்ட் வீடியோவை. அப்புறம் இன்னைக்கு லைவ் 5 மணிக்கு பார்ப்போம். ஓகே பை டாட்டா.